ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நான் தேவ செய்திக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை யோவான் 1வது அதிகாரம் 1 - 5 வரைக்கும் முதலிலே வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். பிரியமானவர்களே, இதிலே பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று பார்க்கிறோம். வார்த்தை என்று சொன்னால் வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வார்த்தை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதத்திலே பார்க்கிறோம். அது அநேகருக்கு ஒரு புதிய விடயமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தை என்று சொல்லுகிறார்களே என்று வேதத்திலே ஆராய்ந்து பார்த்தால் அநேக வசனம் அவரை குறித்து இருக்கிறது. அவர் வார்த்தையினால் பிசாசை திரட்டினார், வல்லமை உள்ள வார்த்தையினால். அவருடைய வார்த்தையே வல்லமை. அவர் பிசாசை போ என்றால் போகிறது, மரித்தவனை எழுந்திரு என்றால் மரித்தவன் எழுந்திருக்கிறான், குஷ்டரோகி சொஸ்தமாகு என்று சொன்னால் அவன் சொஸ்தமாகிறான். இப்படி அநேக வார்த்தைகள். அவர் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் நடந்தது. சொன்னது ஒன்றுமே நடக்காமல் இருக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் தன்னுடைய வார்த்தையினால் எதை சொன்னாரோ அவை எல்லாமே நடந்தது. அப்படியாக வேதத்திலே பார்க்கிறோம். உண்மையான காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் எல்லாம் நடக்கிறது. நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதிலே பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்தார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எல்லோரும் நினைப்பார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார், கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறந்தார், பிறந்து வளர்ந்தார், வளர்ந்தவுடன் அவரை தேவன் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள், இப்பொழுது சொல்லுகிறார்கள் என்று. பிள்ளை, அது தவறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே அவர் தேவனாக இருந்தார். தேவனாக இருந்தார். மனுஷருடைய பாவங்களை போக்குவதற்கு தேவன் வந்து மனுஷனாய் பிறந்து பலியாக வேண்டும் என்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அவர் தேவனாய் இருந்தும் மனுஷனாய் பிறந்தார். கன்னி மரியாளின் கருவிலே அவர் மனுஷனாக பிறந்து இந்த பூமியிலே எங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே இருந்தார், ஆதியிலே தேவனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் தேவன், அவர் மனுஷனாய் பிறந்தார். இப்படியாக எங்களுடைய பாவங்களுக்காய் தன்னை ஒப்பு கொடுத்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மீண்டும் அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார். பரலோகத்திலே இருக்கிறார், தேவனாக இருக்கிறார், எங்கள் மத்தியிலே இருக்கிறார். நாங்கள் துதிக்கின்ற வேளையிலே எங்கள் மத்தியிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிறேன். ஆதியாகமும் அதற்கு முதல் இதிலே இந்த யோவான் 3வது வசனத்திலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படி பார்க்கிறோம். எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். உண்டானதொன்றும் அவர் மூலமாய் அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இதிலே பார்க்கிறோம், சகலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று என்று வேதத்திலே பார்க்கிறோம். உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது சொல்லுகிறார், நானே ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். ஒரு இடத்திலே இருள் இருக்கிறது என்றால் அந்த இடத்திலே ஒளியை ஒரு வெளிச்சத்தை போட்டார்கள் என்றால் அந்த இருள் அகன்று விடும், ஒரே வெளிச்சமாக இருக்கும். இருள் ஒரு காலமும் வெளிச்சத்தை பற்றி கொள்வதில்லை. இருளை கொண்டு வந்து விட்டால், வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்து விட்டால் வெளிச்சம் எல்லாம் இருளாக மாறும் என்கிற காரியமே இல்லை. ஒளி வந்து விட்டால் இருள் அகன்று விடும். அந்த பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையிலே வருகிறாரோ அந்த இடத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே இருள், அந்தகாரம், மரண பயம், சமாதானமின்மை இப்படியான காரியங்கள் இருக்குமாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவை எல்லாம் அகன்று விடும். அதைத்தான் இதிலே பார்க்கிறோம். அந்த இருளிலே அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒரு காலமும் இருள் ஒளியை பற்றி கொள்ளாது. இருள் வந்தவுடன் ஒளி சென்று விடாது. ஒளி வந்தவுடன் தான் இருள் சென்று விடும். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தவுடன் இந்த இருளான வாழ்க்கை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே அகன்று விடுகிறது. சந்தோஷம், சமாதானம் இப்படியான காரியம்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அடுத்ததாக நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 to 5 வரைக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வேறு வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. அல்லேலூயா. இதிலே பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்ததாக பார்க்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இதிலே பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பிதாவானவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வார்த்தை மூலமாய் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இதிலே பார்க்கிறோம், தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வார்த்தையினால் இந்த வானத்தையும் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். சிருஷ்டித்தார், வார்த்தையினால் சிருஷ்டித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதிலே பார்க்கிறோம், என்ன பிதாவானவர், ஆவியானவர், குமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்படியாக 3 விதமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் திருத்துவமான தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இப்படியாக திருத்துவமான தெய்வமாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 1:20 to 22 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம்.